गाइस ஏபிடி வில்லேஜ் பாருங்க. ஓடு. गाइस இப்போ பிளேயர் இன்ஜூரி ஆயிட்டார் गाइस. நீங்க ஏபிடி வில்லேஜ் சொல்லி சொன்னாங்க. செம ஃபீலிங் பண்றாருல. இவங்களால அது உளுந்த வேகத்துக்கு ஓடி இருக்குடா. ஏதோ ஸ்னே இருக்கு. நேத்து பேசுற பேச்சு உன யார பறந்து போய் குடிக்க சொன்னது. ஏபிடி வில்லேஜ்க்கு வந்து நாங்க 10 போட்டுக்கிட்டு இருக்கோம். பெரிய தோனியடா நீ. 12 மணி ஆகுது. 10 போட்டுக்கிட்டு இருக்கோம் உட்கார்ந்துக்கிட்டு. गाइस ஏபிடி வில்லேஜ் பாருங்க गाइस. ஏய் ப்ளூமன் ஒரு சிங்கிள் வீடா. ஏபிடி வில்லேஜ் சிங்கிள் வச்சு விடு. ஏபிடி வில்லேஜ்க்கு ஓடு 67 गाइस இப்ப பாருங்க गाइस ஏபிடி வில்லேஜ் ஸ்டார்ட் சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கறாங்க. ஏபிடி வில்லேஜ் தான். Hey y'all, come look at this. இப்போ மட்டும் இறங்கி ஆஃப் ரீச் வர ரெண்டு குண்டா ஓடிற மாட்டற. போயிட்டல. ஏய் பாட்ட காட்றாங்க. வை உன்னை கொண்டு போடுறா சும்மாடா. என்னடா செலிப்ரேட் பண்றா? இஷ்டத்துக்கு கமான் வேலு இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி. பவுலர் அண்டர் பிரஷர் ப்ரோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடி ப்ரோ ஈஸி பால். நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போறேன். இதுங்களோடலாம் என்னால ஆட முடியாது கேம். கேளு. A few moments later. गाइस இப்போ பிளேயர் இன்ஜூரி ஆயிட்டார் गाइस. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் ஏபிடி வில்லேஜ் சொல்லி சொன்னாங்க. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஏபிடி வில்லேஜ் நீங்கள் 2 6 அடிச்சிங்க. இப்போ இன்ஜூரின்னு படுத்துருக்கீங்க. யாரா இவங்க? எங்கின்றா வந்துக்கறானுங்க? நல்ல பேர்னா. மொட்டைக்கு நல்ல கண்ணு கிடைச்சிச்சு. அட ஹீரோ நீ எங்க படுத்து என்ன தூக்குங்க போலாம். இரு செம்ம வலிக்குற அங்கிள். நீ பெஸ்ட் பிளேயரா இன்ஜூரி கிடக்குறா. அப்படியே அவனை பாஞ்சி போய் வந்து பிடிக்க சொன்னது. ஏய் அவன் செத்துட்டான்டா. என்ன இருக்குதுன்னா அவர் போன் எடுத்து அவருக்கே விளாக் எடுக்கிறாங்க. அவன் பொருளே எடுத்து அவனை போடணும்டா. எங்க ஏபிடிக்கு இப்போ இன்ஜூரி ஆயிடுச்சு. இங்க பாரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவனை எப்படியே போட்டீங்களா? பால் போட்டு இருக்கீங்க. நான் ஒரு பரதேசி. என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. அப்படியே திருந்தல நீ. நான் அப்படியே திருந்தல. அடுத்து மூக்குல அடி வேணும் கிடப்பேன். இவருக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம். இவரு சொல்லிட்டு இருக்காரு. சரி போடு அப்படியே இருக்கா. ஃபீலிங் நல்லா பண்ண. அப்படியே ஃபீலிங் பண்ணிட்டோம். गाइस சரியான ஃபீலிங் பண்றாரு. க்ளோஸ் போடா. गाइस செம ஃபீலிங் பண்றாருடா. ஃபீலிங் சரியா பண்றடா. गाइस இப்போ டர்ஃப் விளையாட வந்தோம். எங்களோட ஏபிடிக்கு ஏபிடி வில்லேஜ்க்கு இன்ஜூரி ஆயிடுச்சு. அவரை நாங்கள் சினிமாட்டிக் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்க गाइस சினிமாட்டிக் எடுத்து எங்க ரெஸ்கியூ பண்றது? பாடியை வர போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏந்திரி அங்க வச்சோம்னா அவங்க வந்து வருவான். என்னடா? ஆமா அவன் நிக்கிறானா? வந்து டைப் பண்ணு. உனக்கு முடியும் பாரு. முடியும். உனக்கு வயசு கமான் ஏந்திரு. அவ்வளோதான் गाइस எங்க ஏபிடி ரெடி ஆயிட்டாரு. அடுத்த 6 எப்பன்னு தெரியல. அவ்வளோ அட்டென்ஷன் இல்லடா. அட்டென்ஷன் இல்லடா. இந்த சைடு வாடா. போட்டோ பாத்துக்கிறீங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. गाइस அடுத்த போட்டோ போஸ்ட் பண்ணுங்க. இங்கே போட்டுருங்க கொஞ்ச நேரத்துல. இவங்களால அது உளுந்த வேகத்துக்கு ஓடி இருக்குடா. வாங்கிட்டு வாடா. மோட்டிவேஷனா இருக்கும் பாருங்க. சும்மா வலிக்குது போல. யாத்தன வந்து ஏதோ ஸ்னே இருக்கும்டா. வா ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஏபிடி ஃபர்ஸ்ட். அவனே சிரிக்கிறான் ஏபிடி. அப்பல அவன் நேத்து பேசுற பேச்சு ஏபிடி வந்து உடல இறக்கி விடடா அப்படின்னா. அது பால் அங்க வந்துருச்சு. உனக்கு யார பறந்து போய் பிடிக்க சொன்னது?
ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தானயா ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தோம் காய்ஸ் எங்கள் ஏபிடிக்கு வாங்கிட்டோம் அப்படிலாம் அப்பல அப்படியே வைக்கணும் அப்பல கடி இல்லாம நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு அத்திப்பே செத்துப்பால தூங்கிட்டு இருக்காரு. எத்தனைடா 47 ரன் அடிச்சுருக்கோம் காய்ஸ் எங்கள் டீம். இப்போ என்னன்னா நாங்கள் டெஸ்ட்டு போகணும் காய்ஸ் தஞ்சாவூரில் சொன்னோம் பாய்ஸ்லாம் வரலாம் அப்படின்ட்டு. மினிஸ்டர் வேறு தான் வந்தார். மினிஸ்டர் தான் பேட்டிங் பிடிச்சிட்டு ஸோ மினிஸ்டர் தான் வந்தார். அங்கே தான் என்ன ஒரு ஃபன் ஆகி போச்சு அப்படின்னா இந்த சடை தான் இந்த பாடி நாங்கள் கொண்டு போகணும் வீட்டுக்கு. இந்த ஏபிடி வில்லியர்ஸ்க்கு வந்து நாங்கள் 10 போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ரத்த கட்டுக்காண்டி இருக்காரு. சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்கு வலி? இப்போ பரவாயில்லைங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கற? அது எப்படி பெரிய தோனியாடா நீ? தோனியோட நீ சாப்பிடுறீங்களா தோனி? இது பேசாம சும்மா இருந்துக்கலாம். அந்த பால் வருது அப்படின்ட்டு அப்பயே விட்டுருக்கலாம். பெரிய ஃபுட்பால் டீம்ல வந்து பிளேயர் மாதிரி வந்து உதச்சாரு. அவ்வளோதான் உட்காந்து 10 போட்டுக்கிட்டு இருக்கோம். மணி எத்தனை மணி 12 மணி ஆயிடுச்சு. 10 போட்டுக்கிட்டு இருக்கோம் உட்காந்துக்கிட்டு.